வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. விருதுநகர் மண்டலத்தில் உள்ள மண்டல தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள், மண்டலத்தில் அமைந்துள்ள அனைத்து அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு தருணத்துல நாம் இன்று வேதாத்திரியமும் வேத சத்தியமும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். வேதங்கள் என்றது 10,000 ஆண்டுகளாக நமது நாடு போற்றி காத்து வந்த பழமையான ஒரு கலாச்சாரம். யோகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை நெறி. இதற்கு அடிப்படையான நூல்கள் வேதங்கள். வேதங்கள் என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் தெரியும். யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள். இயற்கை தத்துவங்களை விளக்கும் ஞான களஞ்சியங்கள் வேதங்கள். இந்த வேத தத்துவங்களுக்கு பல தரிசனங்கள், பல விளக்கங்கள், பல ஆயிரம் ஆண்டுகளாக பல மகான்களும் கொடுத்திருக்காங்க. பலவிதமான விளக்க நூல்களும் இருக்கு. ஆனால் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை புரிந்து கொள்ளாத நிலையில அதற்கு பல விளக்கங்களும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த வேத சத்தியத்தை, அத்வைத சத்தியத்தை, எளிமையான அந்த வாழ்க்கை முறையை எளிமையாகவும் பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான அடிப்படையில அதை விளக்கியவர் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி, நமது குருபிரான் அவர்கள் தான். இது மதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் எழுதப்பட்டது. ஜாதி சமயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இயற்கை தத்துவ விளக்கம், அதாவது உண்மையினுடைய விளக்கம் தான் இந்த வேதங்கள் எல்லாம். கலிபோர்னியா, அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்துல பெர்க்லி யூனிவர்சிட்டி என்ற ஒரு பல்கலைக்கழகம் உண்டு. அதுல அல்ட்ரா மாடர்ன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், குவாண்டம் பிசிக்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ல பிரிஜிட் காப்ரா என்ற ஒரு ப்ரொஃபசர், ஒரு விஞ்ஞானி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தி டாவோ பிசிக்ஸ். அந்த நூலில குறிப்பிட்டுள்ள ஒரு கருத்தை நான் இங்கே விளக்குகிறேன். அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, where the ultra modern physics has come to the abrupt end, there starts the Upanishad philosophy. அதாவது இப்ப உலகத்தில் உள்ள அல்ட்ரா மாடர்ன் சயின்ஸ், உயர்ந்த விஞ்ஞானம், அதுல இந்த டாவோ பிசிக்ஸ் என்ற புத்தகத்துல ஒரு வார்த்தை, ஒரு வரிசை ஒண்ணு இருக்கு, ஒரு வார்த்தை. where the ultra modern physics has come to an abrupt end, ஒரு திடீர்னு ஒரு முடிவு அல்ட்ரா மாடர்ன் பிசிக்ஸ் இருந்தால், சயின்ஸ்ல இருந்தால், there starts உபனிஷத் philosophy. அங்கேதான் வேதாந்த தத்துவங்களுடைய துவக்கம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ உலக அளவில வேதங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, கடல் தாண்டி எல்லா ஊர்களிலும் இந்த வேதங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை இதுல இருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு விஞ்ஞானி, நமது நாட்டு விஞ்ஞானி இல்லை, மேல்நாட்டு விஞ்ஞானி, உலகத்திலே விஞ்ஞானங்களில் உயர்ந்த விஞ்ஞானம் என்பது வேத தத்துவங்கள், இந்திய தத்துவங்கள் என்று சொல்லியிருக்காங்க பாருங்க. அல்ட்ரா மாடர்ன் சயின்ஸ் எங்கு முடிவு பெறுகிறதோ அங்கு உபனிஷத் தத்துவம் துவக்கமாகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில
என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அது 4 உபநிட மகா வாக்கியங்களை தான் இதுல அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இது நமக்கு அனைவருக்கும் புத்தகங்களில் நாம் படித்திருக்கிறோம். இதுக்கு சுவாமிஜி கூட விளக்கம் சொல்லி இருக்காங்க. பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மம் பிரம்மா. இந்த 4 வேத சத்தியங்கள். ஒவ்வொரு வேதங்களிலும் உள்ள மூலக்கரு. இதுதான் வேத சத்தியங்கள் என்பது. இந்த 4 வார்த்தைகளும் வேதத்தின் 4 தூண்களைப் போல. பிரஜானம் பிரம்மா என்ற சொல்லுக்கு பொருள் கூறும் பொழுது, gloriously whatever awareness and consciousness are existing. glorious என்று சொல்லும் பொழுது எல்லையற்ற மதிப்புமிக்க அவேர்னஸ், விழிப்புணர்வும் அறிவும் சேர்ந்த ஒரு உண்மையை தான் பிரஜானம் என்று கூறுகிறது. இந்த பிரஜானம் என்பது எங்கே இருக்கிறது? ஞானம். பிரஜானம் என்பது அறிவு. உயிர்களிலும் உயிரற்ற பொருட்களிலும் மறைவாக உள்ள அறிவு. பிரா என்றால் மதிப்புமிக்க, ஞானம் என்பது அவேர்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வும் உள்ளுணர்வும் இணைந்த நிலை. இதுதான் பிரஜானம். இது ஒரு ரிக்வேத வாக்கியம். வேதங்களில ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பிரஜானம் பிரம்மா. நமக்கு வேதங்களும் உபநிடங்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு ரிஷி அல்லது ஒரு முனிவரால் எழுதப்பட்டதில்லை. எத்தனையோ ஆயிரம் அல்லது லட்சங்கள் ஆண்டுகளாக பல பல ஊரில் பல மகான்கள் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய ஞானம் செவி வழியாகவோ ஓலைச்சுவடி வழியாகவோ சொன்ன கருத்துக்களே ஒருங்கிணைந்து 4 வேதங்களாக 108 உபநிடங்களாக எழுதியவர் வேதவியாசர். இந்த பிரஜானம் பிரம்மா என்பது யஜுர்வேதத்துல ஐதரேய உபநிடத்துல ஐதரேய முனிவர் என்ற முனிவரால் எழுதப்பட்டது. இந்த ஐதரேய முனிவர் என்பது மண்பானைகளை உற்பத்தி செய்யும் தொழில் செய்கின்ற ஒருவரின் மகன். அவர்தான் இந்த ஐதரேயர். அவர் எழுதப்பட்ட நூல்தான் பிரகதாரண்ய உபனிஷத்து. என்ன இந்த பிரஜானம்? பிரா என்றால் மதிப்புமிக்க, எல்லையற்ற, புனிதமான, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். பிரஜானம் என்பதை அருள் தந்தை அவர்கள் பேரறிவு என்று கூறுகிறார். பிரஜானம் பிரம்மா என்ற வார்த்தைக்கு வேதாத்திரியத்தில் அருள் தந்தை அவர்கள் கூறிய கருத்து அறிவேதான் தெய்வம், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அறிவேதான் தெய்வம், அறிவேதான் கடவுள். பேரறிவு எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஜடப்பொருள்களிலும் உண்டு, நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலும் உண்டு, உயிர்களிலும் உண்டு. எல்லாம் எல்லா பொருட்களிலும் இதுவே உள்பொருளாக உள்ளது. ஏன் இந்த பிரபஞ்சத்தையே நடத்துவதே இந்த பேரறிவு தான். நமது சூரிய குடும்பத்தை பாருங்க. ஒவ்வொரு கோள்களும் தன் பாதை மாறாமல் தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி கொண்டு வருகிறது. கொஞ்சம் கூட இந்த வேகத்திலோ சுழற்சியிலோ மாற்றங்கள் கிடையாது. இதை யார் இயக்கி கொண்டு வருகிறது? நிருபக்கம் கடல் நீரை பாருங்க. கடல் நீர் கடலிலே இருந்தால் யாருக்கும் அதனால பயன் கிடையாது. அதே நீராவியாக்கி வானத்தில் மேகமாக்கி எல்லா இடத்திலும் பரவ செய்து மழையாக ஊரிலேயும் காட்டிலேயும் மலை உச்சியிலேயும் மழையாக பெய்து அங்க வாழுகின்ற உயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் எல்லாம் மழை நீரை கொடுக்குகின்ற அந்த உயர்ந்த அறிவு பாருங்க. கடல் நீரை மலை உச்சியில எடுத்து செல்கின்ற அந்த பேரறிவு, அந்த பேரறிவு தான் பிரஜானம், அதுதான் கடவுள். இதெல்லாம் எப்படி செய்கிறது? மறைபொருளாக எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்த பேரறிவு.
இதைதான் நம்ம கடவுள் என்று சொல்கிறோம் இல்லையா? நமது உடம்பை பாருங்க, உடல்ல ரத்த ஓட்டம் ஒரு நிமிடத்துல கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஓட்டுவது இருதயம். இதயம் ஒரு நிமிடத்துல 72 தடவை துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துடிப்பிலும் ரத்தம் நுரையீரலுக்கு செல்லுகிறது. அங்கு ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிக்கொண்டு வெளியிலே உள்ள ஆக்சிஜனை பிராணவாயுவை நுரையீரல் ரத்தத்தோட கலர்த்தி விட்டு அந்த ரத்தம் திரும்பவும் இதயத்துக்கு வந்து இதயத்திலிருந்து உடல் முழுவதும் எடுத்து செல்கிறது. ரத்த ஓட்டத்தோட உணவில் இருக்கின்ற அன்னசாரத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறது. அது ஒவ்வொரு செல்களிடத்தும் உள்ள அந்த செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், பிராணவாயு எல்லா பொருட்களையும் விநியோகம் செய்கிறது. அங்கே இருக்கின்ற கழிவுப் பொருட்களை வெளியே எடுத்து கொண்டு வருகிறது. அதை கிட்னி வழியாக வெளியே தள்ளி கொண்டிருக்கின்றது. இது நாம தூங்கும் போதும் நடைபெறுகிறது, பேசும் போதும் நடைபெறுகிறது, விளையாடும் போதும் நடைபெறுகிறது. எல்லா நேரங்களிலும் இத்தனை வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்வது யாரு? நாம செய்கிறோமா? நம் உடலில் மறைவாக இருந்து கொண்டு இதெல்லாம் செய்வது இந்த பிரத்யானந்தான், பிரஜ்ஞாதான், ஞானம்தான், அறிவுதான், கடவுளே தான் இல்லையா? இதுதான் பரம்பொருள் என்று நாம் கூறுகிறோம். எல்லாம் நடத்துகின்ற இந்த அறிவுதான் கடவுள். கடந்து பார், உள்ளே கடந்து பார், அப்போது தெரியும். ஞானத்தை பார்க்கலாம், கடவுளை பார்க்கலாம், தெய்வத்தை பார்க்கலாம். இதேதான், இந்த வார்த்தை தான் வேதத்தில் வேதவியாச முனிவர் அல்லது ஐதிரேய முனிவர் பிரஜானம் பிரம்மா என்ற வார்த்தையாலே கூறப்பட்டிருக்கிறது. இது நம்மால் உணர முடிகிறதா? மகான்களா, நம்மோடு கூட வாழ்கின்ற மருத்துவர்களால், விஞ்ஞானிகளால் இந்த உண்மையை உணர முடிகிறதா? மிக சுலபமாக உணர முடியும், நிச்சயமாக உணர முடியும். இதே அறிவுதான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதும் இதே அறிவுதான். இந்த உலகத்தில் அணு முதல் அண்டம் வரை, அமீப முதல் யானை வரை எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிடத்தும் இருக்கின்ற அறிவு இந்த அறிவே தான். இது இடத்துக்கு ஏற்றவாறு இன்ட்ரின்சிக், இன்ஹெரண்ட், செல்ஃப் கைடிங், செல்ஃப் மோட்டிவேட்டிங், செல்ஃப் எனர்ஜைசிங் awareness and consciousness present in all materials and life. It is called it as Brahman. இதேதான் கடவுள் என்று சொல்றது. எல்லா பொருட்களிலும் இருக்கிறது. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு செல்போன் வழியாக, இணைய வழி பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் எனது வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு செல்போன்ல பேசுகிறேன். இந்த செல்போன் வேற எந்த ஒரு பொருளோடி கனெக்ட் பண்ணவில்லை. இதுக்குள்ள ஒரு பேட்டரி மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள சிப் இருக்கு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இது எங்கெல்லாம் சென்று பாருங்க, சேட்டலைட்ல போகுது, டவர்ல இருந்து சேட்டலைட்டுக்கு போகுது, சேட்டலைட்ல இருந்து உங்க ஊருக்கு டவருக்கு வருது, டவர்ல இருந்து செல்போனுக்கு வருது. அந்த செல்போன்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதே சவுண்டு, அதே டோன்ல, அதே கருத்துக்கள் கொஞ்சம் கூட மாறாமல் உங்க காதுக்கு வருகிறது. இது எப்படி? அப்போ இந்த செல்போனுக்கும் அதுக்கு இடையில உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வான்காந்த களத்திலும் பேரறிவு என்ற ஒரு அறிவு இல்லை அப்படின்னால் இந்த மெசேஜ் எப்படி இங்க இருந்து அங்க டிரான்ஸ்மிட் ஆகும்? சேட்டலைட்ல இதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அறிவு அந்த பொருளுக்கு இல்லை அப்படின்னா அது எப்படி அங்க ரிசீவ் ஆகும்? அப்போ அறிவில்லாத பொருளே கிடையாது. எல்லா அணுக்களிலும், விண்துகள்களிலும், இறைத்துகளிலும், பஞ்சபூதங்கள் அனைத்திலும் அறிவு என்று ஒன்று இருப்பதனாலதான் உலகத்துல இவ்வளவு நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் மனம்தான் அறிவு, ஒரு பெரிய அறிவாளி, நுண்ணறிவு. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய
அந்த அறிவின் மூலமாக பிரபஞ்ச அறிவோடு இணையக்கூடிய நுண் அறிவு இருப்பதனாலதான் அவரை அறிவாளி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு விஞ்ஞானமும் இதை ஒத்துக்கொண்டுள்ளது. இதுக்கு உதாரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞான கழகம் நாசா, அமெரிக்காவில் இருக்கிறது. வான்வெளி ஆராய்ச்சியில மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கழகம் நாசா. அந்த நாசாவில இந்த உண்மை உணர்ந்து கொண்ட நான்கு விஞ்ஞானிகள் இருக்காங்க. அதுல 2 பேர் இந்தியாவில் உள்ளவங்க, 2 பேர் வெளிநாட்டுக்காரங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த உண்மையை விளக்குவதற்கு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்காங்க, த செல்ஃப் அவேர் யூனிவர்ஸ், சுய உணர்வுள்ள பேரண்டம். அந்த புத்தகத்துல ஒரு அலகு, ஒரு லெசன். அதுல என்னன்னா, கிரியேட்டிங் த மெட்டீரியல் வேர்ல்டு ஃப்ரம் அவேர்னஸ். கிரியேட்டிங் த மெட்டீரியல் வேர்ல்டு ஃப்ரம் அவேர்னஸ். பொருள்களின் உற்பத்தி பொருளில்லாத அறிவிலிருந்து அப்படின்னு அதை சொல்லலாம். நாம சொல்றதே தான். சுத்த வெளியிலிருந்து, பேரறிவிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது, பஞ்சபூதங்கள் தோன்றியது. அதிலிருந்துதான் எல்லா உயிர்களும் தோன்றியது. அப்போ இது நாசா விஞ்ஞானிகள் உணர்ந்திருக்காங்க இந்த தத்துவத்தை. பாருங்க, சுவாமிஜி எவ்வளவு எளிமையா இந்த தத்துவத்தை, விஞ்ஞானத்தில் எல்லாம் விஞ்ஞானிகள் தான், விஞ்ஞானிகளே இப்பதான் உணர்றாங்க. நம்ம இது இன்னைக்கோ சுவாமிஜி எந்த காலத்திலோ இது சொல்லி உணர்த்திருக்காங்க. ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்ற அறிவு அதுவே அணுமுதல் பேரண்டமான சோதியினை விளக்கும் தக்கதோர் யாவார். ஆதியிலே முற்றறிவாய், முழு அறிவாய், பூரண அறிவாய் நிறைந்து நின்ற, அடங்கி நின்ற, உள்ளடக்கமாக இருந்தது, வெளிப்படாமல் இருந்த அந்த அறிவு அதுவே அணு முதல் பேரண்டமாக இந்த ஜோதி, அருள் பெரும் ஜோதி, பேரண்டமான இந்த ஜோதியே விளக்குதற்கு தக்கதோர். இது முழுமையா விளக்கணும், இது முழுமையா உரைக்கணும், சொல்லணும் அப்படின்னால் அது யாரால முடியும்? இந்த பிரபஞ்ச ரகசியம் அவ்வளோ பெரியது அப்படின்னு சுவாமிஜி எவ்வளவு அழகான ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. பாருங்க, இருப்பை சிவமாய் கொள்வீர், இருப்பை சிவமாய் கொள்வீர். சிவம் என்றால் அசையாதது, இருப்பாக இருக்கக்கூடிய பேரறிவு சிவமாக அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இயக்கமெல்லாம் இயல்பொழுக்கம் அறிவினது நிலைகளாகும். இயக்கமெல்லாம், எல்லா இயக்கங்களும் இயல்பான ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு, அந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. அதுதான் செயல் விளைவு தத்துவம், மியூட்டேஷன், தன்மாற்றம். ஒன்றிலிருந்து ஒன்று மலருவதற்கு ஒரு சீக்ரெட் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு கோடு ஒண்ணு வச்சிருக்காங்க. தேவையின் அடிப்படையில, செயல்களின் விளைவின் அடிப்படையில். செயல் விளைவு அப்படின்னா மனிதனுக்குள்ள, மனிதன் செய்யக்கூடிய விளைவு என்று நினைக்க வேண்டாம். இயற்கையில இறைத்துகளிலிருந்து மனிதன் வரையும் நடந்த பரிணாமங்கள் அல்லது தன்மாற்றங்கள் அத்தனையுமே இந்த செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நிகழ்ந்திருக்கிறது. இயல்பொழுக்கம் அறிவினது நிலைகளாகும். அப்ப அறிவு பல படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறது. இருப்பை சிவமாய் கொள்வீர், இயக்கமெல்லாம் இயல்பொழுக்கம் அறிவினது நிலைகளாகும். இருப்பின்றி இயக்கமில்லை, சிவமில்லாமல் சக்தி இல்லை, நிலையானது இல்லாமல் அறிவில்லை, இயக்கமில்லை. இயக்க மூலம் இருப்பின்று வேறேது இருந்துணர்வீர். இருப்பின்றி இயக்கமில்லை, இயக்க மூலம், இயக்கங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது இருப்புதான். இருப்பின்றி வேறு என்ன, வேறு ஏது இருந்து உணர்வீர். இதை சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்ற கருத்து அல்லது பிரிட்ஜ் ஆஃப் காப்ரா என்ற விஞ்ஞானி சொல்லியிருக்கின்ற அந்த உண்மை சயின்ஸுக்கெல்லாம் மேலானது. நாசா விஞ்ஞானிகள் இந்த கருத்தை 3ஆம் கிளாஸ் வரையிலும் படித்த அற்புதமான ஒரு மாமனிதர் மகரிஷி எவ்வளவு எளிமையாக நம்மளே பாமர மக்கள் கூட உணரக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு அந்த விஞ்ஞான தத்துவத்தை
உணர்த்தி இருக்காங்க. இந்த தத்துவம் உலக அளவிலே விஞ்ஞானிகளுக்கு முழுமையாக சென்று விட்டால் உலகத்தினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முகமே மாறும், உலகமே மலர்ந்து விடும், அங்க உண்மை விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா செயல்களுக்கும் விளைவு உண்டு என்ற உண்மை விஞ்ஞானிகள் உணர்ந்து விட்டால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் எல்லாம் மாறிவிடும், இன்னைக்கு இருக்கிற வியாபார விவசாயங்கள் எல்லாம் மாறிவிடும். எல்லா மாற்றங்களுக்கும் இந்த உண்மை மனித குலத்துக்கு சென்று அடைய வேண்டும். இதுக்கு நாம வேதாத்திரியர்கள் இதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். அறிவேதான் தெய்வம், இதை வேறு பல மகான்களும் பல விதத்துல கூறியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு எளிமையாக எந்த மகானும் அதை எளிமையாக கூறவில்லை. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு மகானும் இது சொல்லவில்லை. பாட்டி வைத்திய மாதிரி வீட்டுக்கு வீடு இந்த வேதாத்திரியம் எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவுக்கு சென்று அடைய வேண்டும். இந்த மனம் உணர்ச்சியாக உள்ளதால் புலனுணர்வுகள் மட்டுமே நமக்கு காட்சியாக தெரிகிறது, புலன்களால் பெற்ற அனுபவங்கள் மட்டுமே நமக்கு காட்சியாக தெரிகிறது தவிர சூக்குமமான உள்ளுணர்வாக விஷயங்களில் நமக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த சூக்குமமான மனநிலைக்கு செல்ல வேண்டும். இல்லைன்னா சூக்குமமான விஷயங்களை உணரவே முடியாது. சுவாமிஜி சொல்றாங்க, மனமே அறிவு, மனதினோட ஒரு பக்கம் உணர்ச்சியாக, புலனுணர்வுகளாக, ஆசைகளாக, கோபமாக, கவலையாக, அருகுணங்களாக இருக்கு அப்படின்னால் அந்த மனம் கீழே செல்ல செல்ல, ஆழத்தில் செல்ல செல்ல அந்த மனதுக்கு அடித்தளமான இருப்பு நிலை என்பது அதுவே சிவம், அதுவே பிரம்மம். சுவாமிஜி உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க என்ற எந்த ஒரு நிலை வர 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 மனமே அறிவாக மாறும். இதுதான் சுவாமிஜியுடைய கருத்து. அதாவது உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. உன்னில் அந்த சிவத்தில் மனம் லயமாக வேண்டும். அப்படி மனம் சிவத்தில் லயமாகும் போது, பரம்பொருளில் லயமாகும் போதுதான் என்னுள்ளே நீ விளங்க, எனக்குள்ளே நீ ஒளிர, அந்த நிலை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் என்கிறார் அருள் தந்தவர். அப்படியே மனமே அறிவாக மாறினால் அடுத்த மகா வாக்கியமே அதுதான், அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. இது யஜுர்வேத கருத்து. யஜுர்வேதத்திலே இருக்கக்கூடிய பிரகதாரண்யகம் என்ற உபனிஷத்து, ஐதரேய உபனிஷத்து அப்படின்னா இது பிரகதாரண்யகம் என்ற உபனிஷத்து. உபனிஷத்துக்கு 108 உபனிஷத்து இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரே உண்மையே பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். 4 வேதங்கள் இருக்குன்னு சொல்றோமே, 4 வேதங்களிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒண்ணுதான். அதே மாதிரி 4 மகா வாக்கியங்கள் இருக்கு. பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மம் பிரம்மம். 4 மகா வாக்கியங்கள். இந்த 4 மகா வாக்கியங்களும் ஒரே கருத்து வேற வேற ஆங்கிள், வேற வேற கோணங்களில நமக்கு புரியும்படி விளக்கி இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி கருத்து எல்லாமே ஒண்ணுதான். அகம் என்றால் ஆத்மா, உள்ளம், இதேதான் அகம். பிரம்மம் என்பது நமக்கு தெரியும், பேரறிவு. அகம் பிரம்மாஸ்மி, ஆஸ்மி என்பது ஆகிறது, இப்படிதான் என்ற கருத்தை விளக்குகிறது. இது என்ன, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும்போது அகம் பிரம்மம், அகம் என்பது ஆத்மா, பிரம்மம் என்பது இறைவன், ஆஸ்மி ஆகிறது, நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. எனக்குள்ளேயும் கடவுளின் அம்சம் இருக்கிறது, எனக்குள்ளேயும் கடவுளின் அம்சம் இருக்கிறது, நானும் இந்த மாபெரும் பேரறிவின் ஒரு பகுதிதான் என்ற உள்ளுணர்வு அல்லது தெளிவு வருவதுதான் அகம் பிரம்மாஸ்மி. இது சாதாரணமாக வராது. ஆழ்ந்து 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 தவம் செய்து உள்ளுணர்வாக வரும்போதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் இந்த பூவுலகத்துக்கு வருவதற்கு காரணம் நமது தாய் தந்தை தான்.
அவர்களின் விந்துநாத சக்தியுடைய இணைப்பு தான் நாம். விந்தும் நாதமும் இணைந்தவுடன், விந்து ஒரு செல், நாதம் ஒரு செல். விந்தும் நாதமும் இணைந்தவுடன் அது இரண்டும் இணைந்து ஒரு செல்லாக மாறுகிறது, சிங்கிள் செல். அந்த சிங்கிள் செல் திரும்ப பிளவு பெற்று 2ஆக, 4ஆக, 8ஆக, 16ஆக, 32 இப்படி பிளந்து 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 பிரிவுபட்டே செல்கிறது. அதுல ஆரம்பத்தில் ஒரு செல் அது உருவாகி 2வது செல் ஆகும்போது, முதலில் அந்த ஒரு செல்லிலிருந்து ஆரம்பத்தில் 2வது செல் வரும்போது ஃபர்ஸ்ட் செல் இருக்கு பாருங்க, அதுல இருந்து டெவலப் ஆகி வருவதுதான் மூளை, முதுகு தண்டு, இதயம், அப்புறம் கைய காலை, ஒவ்வொரு உறுப்புகளாய் ஒவ்வொரு செல்களும், அந்த செல்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து இந்த நிலை ஏற்படுகிறது. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க. இதுல என்னென்ன அற்புதங்கள் இந்த இரையாற்றல் பேரறிவு செய்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நம்மளுடைய மூக்கினுடைய ஷேப்பு பாருங்க, மேலே இருந்து அப்படியே கீழே வருது, கீழே 2 ஓட்டை, இதுதான் மூக்கினுடைய ஷேப்பு. இப்போ இந்த படைப்புல இந்த மூக்கு திருப்பி வச்ச மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஓட்டை மேலே இருக்கு, அப்படியும் வரலாம் இல்லையா, அப்பவும் சுவாசம் உள்ள போகும், ஓட்டை மேலே இருக்கு, மேலே இருந்து கீழே தான் வந்து காற்று உள்வாங்கி போறது. அப்படின்னா நம்ம நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. மழையில போக முடியுமா? இல்ல மேலே இருந்து ஏதாவது தூசி கீழே விடுற மாதிரி இருந்தா நேரம் முடுக்குள்ளதான் போகும், மழை துள்ளி ஃபுல்லா நுரையீரலுக்குள்ளதான் போகும். எப்படி இவ்வளவு அழகாக ஒவ்வொரு உறுப்புகளும் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. கண்களை பாருங்க, அது இரிஸ் என்று ஒண்ணு இருக்கு இந்த லென்ஸுக்கு மேல. இது அதிகமான வெளிச்சம் இருக்கிறப்போ சுருங்கும், வெளிச்சம் கம்மியா இருக்கிறப்போ விரியும். ஏன்னா அப்பதான் கம்மியா இருக்கிறப்ப அதிகமான வெளிச்சம் உள்ள போனாதான் காட்சிகள் வரும். இப்படி சுருங்கவும் விரியவும் இல்லைன்னு வச்சிருங்களேன், அப்ப என்ன ஆகுதுன்னா அதிகமான வெளிச்சத்துல கண்ணுக்குள்ள வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், உருவம் இருக்காது. வெளிச்சம் கம்மியா இருக்கிறப்ப இருட்டு மட்டும்தான் உள்ள இருக்கும், வெளிச்சம் இருக்காது, உருவங்கள் அப்பவும் தெரியாது. அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது விரியணும், சுருங்கணும். அதே மாதிரி கண்ணுக்கு முன்னிலிருந்து யாரோ ஒருத்தர் நம்ம கைவிரல் கண்ணுக்குள்ள குத்துறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, உடனே கண் இமைகள் மூடும். இதெல்லாம் நாம செய்யறோமா? நினைச்சு பாருங்க கொஞ்சம். எப்படி அற்புதமான ஒரு அமைப்பு அந்த பேரறிவு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நினைக்கிறோம் அறிவு என்பது மனித மூளையில செயல்படக்கூடிய ஒரு பிரபஞ்ச இயக்கத்தை உணரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அறிவு என்பது மூலப்பொருளாகிய சுத்தவெளியிலே பிரம்மத்திலே இருக்கக்கூடியதுதான். அந்த பிரம்மத்திலே இருப்பது அந்த பிரம்மத்திலிருந்து சுத்தவெளியிலிருந்து என்னென்ன தன்மாற்றங்கள் அடைந்து எந்தெந்த பொருள் பிரபஞ்சத்தில் மலர்ந்திருக்கிறதோ அத்தனை பொருட்களிலும் மறைவாக இருப்பது அறிவு. அத்தனை பொருட்களையும் இயக்கி கொண்டிருப்பது அந்த பேரறிவினுடைய இன்னொரு முகமான பேராற்றல். அதை உணரக்கூடிய தன்மை மட்டும்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கு. அந்த மனிதனும் இந்த அறிவை திரும்பி பார்த்தாதான் உணர முடியும். அது தபத்தினால மன அலைச்சூழல் குறைக்கும் போது மட்டுமே உணர முடியும். மேலோட்டமாக நாம் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்ற மனதை வைத்துக்கொண்டு, ஸ்தூல பொருட்களை வைத்துக்கொண்டு நாம் இந்த அறிவை, பேரறிவை உணர முடியாது. தவத்தினால் மட்டுமே சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை உணர முடியும். பாருங்க, நம்ம உடம்பில் இருக்கிற இந்த அற்புதங்கள் எல்லாம் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எல்லா சுவாசம் ஓடுகிறது, உண்ட உணவு செரிமானமாகி உடலுக்குள்ளேயும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது, உடலுக்குள்ள சத்து பொருட்களை கொண்டு சேர்க்கிறது, அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறதே. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நடந்து கொண்டிருக்கிறதா? நினைச்சு பாருங்க. நம்ம மனம்தான் இதெல்லாம் செய்கிறதா? இல்லை நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு செய்கிறதா? இல்ல. இது எப்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைச்சு பாருங்க. நம்மளுடைய மன அலை சூழல் அதிகமாகும் போது, கோபம் வரும்போது, கவலை வரும்போது,
ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது என்னாவது மனிதனுடைய வேகம், உயிராற்றலினுடைய வேகம் அதிகமாகும் போது இந்த உள்ளே இருக்கின்ற அமைதியான ஆனந்தமான அந்த பேரறிவு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த சுவாச ஓட்டமும் சரி, செரிமானமும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி, எல்லாம் மந்தகதியில பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ அமைதியான நிலையில ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவென்பது ஆனந்தமயமானது, அறிவென்பது சாந்தமானது, அறிவென்பது அமைதியானது, அறிவென்பது ஆரோக்கியமானது. அந்த நிலையை உணர்ந்தாதான் அந்த அன்பை, அறிவென்பது அன்பானது, அன்பேதான் சிவமானது. அப்ப அன்பென்பதும் சிவம் என்பதும் ஒன்றுதான். அந்த சிவத்தை உணர்வது என்றால் அன்பை உணர்வது, அன்பின் மூலமாக தான் சிவத்தையும் உணர முடியும். அந்த அன்புதான், அறிவுதான் நானாக இருக்கிறது, என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, என் உடல் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க. பார்த்த காட்சிகள் எல்லாம் பதிவாகிறது. எங்க பதிவாகிறது? 5 இடத்தில் பதிவாகிறது. இந்த காட்சிகள் எல்லாம் தேவைக்கு ஏற்ப நினைவாக மேல வந்து கொண்டே நினைவாற்றலாக காட்சிகளாக மனதுக்கு வருகிறது. எப்படி நடக்கிறது? இப்படி 1000 அற்புதங்கள் இந்த உடலில் கருவறையில் உருவாகும் போதே டிசைன் செய்யப்பட்டு, ப்ரோக்ராம் செய்யப்பட்டு, இதெல்லாம் இந்த ப்ரோக்ராமோட டிசைனோட தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் செய்த என்ஜினியர் யாரு? சயின்டிஸ்ட். அதுதான் அறிவு. முதலில பிரஜானம் பிரம்மம் என்று பார்த்தோம். இந்த பிரஜானம் ஞானம், புனிதமான அந்த ஞானம் இப்பொழுதும் உடலில், உயிரில், மனதில் எல்லா இயக்கங்களையும் இதுவேதான் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிரஜானமே தான் இங்கே அகம் ஆக, பிரம்மமாக, அகம் பிரம்மாஸ்மியாகவும் இருக்கிறது. மனிதருக்கு அடித்தளமான அறிவு, அந்த சைதன்யம்தான் நான் அகமாக உள்ளது. உணர்ச்சி நிறைந்த மனம் இதை உணர முடியாமல் புலன்வழியே செல்லுவதனால் தூல அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த தூல அனுபவங்களிலே மனம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நாம் அந்த ஆனந்த நிலையை அல்லது அன்பின் உறவிடத்தை உணர முடியாமல் நமது வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த தவத்தில மனலை சூழலை குறைத்து மனம் புலன் அனுபவங்களிலிருந்து விடுபட்டு தனது சுய சுரூபத்தை, சுய சைதன்யத்தை உணர்வாக, அனுபவமாக பெற்று அதிலே லயமாக நின்றால் நமக்கு ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி கிடைக்கும். அந்த ஆத்ம அனுபூதி கிடைத்த பிறகு, இயல்பான நிலைக்கு வந்த பிறகு, தற்சோதனையின் மூலமாக நான் எதை உணர்ந்தேன், நான் அனுபவித்த நிலை என்பது என்ன, இந்த நிலைதான் என் ஆத்மாவின் நிலை, இதைதான் நான் ஆத்மாவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன், இதைதான் ஆத்மாவாக உள்ளது, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். மேலும் இந்த ஆத்மா என்பது பரமாத்மாவினுடைய நுண்பகுதி, ஒரு சின்ன இயக்கம் என்ற உணர்வு நமக்குள்ளே நிரந்தரமான ஒரு உணர்வாக மாறும் பொழுது இதுவே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியை உணர முடியும். சுவாமிஜி துரியாதீத தவம் கொடுக்கும் போது சொல்லுவார்கள், இதுவேதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. ஜீவன் பிரம்மத்தில் ஐக்கியமாகும் போது முக்தி என்ற ஆனந்த நிலையை அடைகிறது. அப்ப தவத்தின் மூலமாக இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு லயமாகும் போதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. நான் ஜீவாத்மா, ஜீவாத்மா என்பது பரமாத்மாவினுடைய ஒரு பகுதி. ஜீவாத்மாவை பரமாத்மாவில் உணரும் பொழுதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உணர்வு என்னில் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும். இதுக்கு நாம் முயற்சிப்போம். எவ்வாறு என்றால், ஒரு உதாரணம், கரும்பு நீரில இனிப்பு மறைந்திருக்கிறது. கரும்பு நீரையும் இனிப்பையும் பிரிக்க முடியாது.
இல்லையா? வெல்லத்தையும் இனிப்பையும் பிரிக்க முடியாது. அப்ப கரும்பு நீருக்குள்ள இனிப்பு இருக்கு. கரும்பு நீரை நாம் பயன்படுத்துவதே இனிப்பை சுவைப்பதற்கு தான் கரும்பு நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாம் வாழ்க்கையை வாழ்வதே, இந்த கரும்பு நீர் போல நாம் வாழ்க்கையை வாழ்வதே அகம் பிரம்மாஸ்மி என்ற உண்மை உணர்வு பெறுவதற்கு தான் என்ற உணர்வு நமக்குள்ள வேண்டும். இதுதான் வாழ்வின் நோக்கம், வாழ்வின் இலக்கு. மனமது மயக்க நிலை தெளிந்து அதன் மூலம் மறைபொருளாம் இறைவெளியே அறிவு என கண்டால். சுவாமிஜியோட அழகான கவிதை பாருங்க. மனமது மயக்க நிலை தெளிந்து அதன் மூலம் மறைபொருளாம் இறைவெளியே அறிவு என கண்டால் மனம் சிறந்து அறிவாகும். இறையாம் அவ்விரிவில் மயக்கமெல்லாம் ஒழிந்து அறிவு பேரொளியாய் திகழும். மனமது மயக்க நிலை தெளிந்து அதன் மூலம் மறைபொருளாம் இறைவெளியே அறிவு எனக் கண்டால் மனம் சிறந்து அறிவாகும். இறையாம் அவ்விரிவில் மயக்கமெல்லாம் ஒழித்த அறிவு பேரொளியாய் நிகழும். இனி பாருங்க, எவ்வளவு அற்புதமாக சுவாமிஜி இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க. நம்ம ஆராய்ச்சி, தவம், மனதை தற்சோதனையின் மூலமாக சீர்படுத்துவது, இதன் மூலமாக தான் இந்த தத்துவத்தை நம்மளால உணர முடியும். இனி மூன்றாவது தத்துவத்தை பாருங்க, சாமவேதத்தினுடைய தத்துவம். சாந்தோக்கியோபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், தத்துவமசி. தத்துவமசி தத் துவம் அசி. தத் என்றால் அது, அது என்ன வேற ஒண்ணும் கிடையாது, சிவம், சுத்தவெளி, பேரறிவு, பரம்பொருள், அதுதான் தத். துவம், துவம் என்றால் நீ, நீங்க, என்னை தவிர மற்ற எல்லா உயிர்களும், என்னை தவிர மற்ற எல்லா பொருட்களும், அதுதான் துவம். இப்ப பாருங்க, தத்துவம் என்ற சொல்லுக்கு எப்படி அர்த்தம் பாருங்க. அதுவும் நீயும் சேர்ந்தாதான் தத்துவம். தத் அது, துவம் நீ. தத்துவம், நாம் தத்துவம் பேசணும் அப்படின்னா நீ அதுவாக இருக்கிறாய், நீ இறைவனாக இருக்கிறாய் என்ற உண்மைதான் தத்துவம். இதுதான் தத்துவமசி. அப்போ அசி என்றால் ஆகிறது. தத் துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். தத்துவம் என்றாலே அது நீயாக இருக்கிறாய், அது நீதான், அதுதான் தத்துவம். அசி என்றால் ஆகிறது, அது நீயாக இருக்கிறாய், அதுதான் நீயாகிறது. இது சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய ஒரு வாக்கியம், சாமவேதத்தினுடைய கருத்து. அப்போ அந்த கருத்தும் ஏற்கனவே சொன்ன பிரஜானம் பிரம்மா என்ற கருத்தும், அகம் பிரம்மாஸ்மி என்ற கருத்தும், தத்துவமசி என்ற கருத்தும் வேறு வேறான தத்துவங்களா? இல்லை. 4 வேதங்களுடைய தத்துவங்களும் ஒண்ணுதான், கருத்தும் ஒண்ணுதான். அது நமக்கு புரியறதுக்கு 4 விதத்துல விளக்கி இருக்காங்க. அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்த பிறகு தனக்குள் என்ன சைதன்யம் உள்ளதோ அதே சைதன்யம் தான் எல்லா உயிர்களிடத்தும் இருப்பது என்ற உள்ளுணர்வு, அதுதான் இந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. வேற ஒரு உயிர் அனுபவிக்கும் துன்பம் என்னுடைய துன்பம் என்று என்னைக்கு நாம் உணர்றோமோ அன்னைக்குதான் ஞானம் மலரும். உயிர் கொலை, உணவுக்காக உயிர் அல்லது மற்ற உயிர்களை துன்பப்படுத்துவது. அப்ப யாரை துன்பப்படுத்துறோம்? இறைவனை துன்பப்படுத்துறோம். இறைவன் எங்கே இருக்கிறான்? எனக்குள்ள இருக்கிறான். அப்போ யாரை துன்பப்படுத்துறோம்? என்னை நானே துன்பப்படுத்துகிறேன். என்னை நான் துன்பப்படுத்துவது எப்படி? எனக்குள்ளே நானே கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்கிறேன். இதைதான் என்னை நான் துன்பப்படுத்துவதற்கு காரணம். எனக்குள்ளே நான் கர்ம வினைகளை சேர்த்து விட்டால் அந்த கர்மத்தினுடைய விளைவு, செயல்களுடைய விளைவு அனுபவமாக, துன்பமாக உணர வேண்டும். அப்போ எங்க எந்த உயிரை மனதால் அறிவால் எப்படி துன்பப்படுத்தினாலும் அந்த துன்பத்தினுடைய விளைவு எனக்குள்ளே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்ற உண்மை உணர்வு தான் தத்துவமசி. பாருங்க,
ஓரோ தத்துவத்தையும் உணரும் போதுதான் அதனுடைய அப்போ மனம் சைதன்யத்தை உணர்ந்த பிறகு இந்த ஆத்ம சைதன்யத்தை, ஆத்ம ஞானத்தை, அகம் பிரமாஸ்மி என்ற சைதன்யத்தை உணர்ந்த பிறகு, அதுவேதான் நானாக இருக்கிறேன் என்று உணர்ந்த பிறகு, அதுவேதான் எல்லா உயிர்களுமாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்த பிறகு எப்படி இருக்கணும்? அன்பும் கருணையுமாக மலர வேண்டும். நான் அன்பாக இருக்க வேண்டும், கருணைமயனாக இருக்க வேண்டும். இதுவே தத்துவமசி. மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே. சுவாமி சொல்றாரு பாருங்க, மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம், மறைகளாக இருக்கக்கூடிய உண்மைகள், மறைகளெல்லாம், மரம் என்பது வேதம், மறை என்றாலே வேதம். மறைகளெல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே. மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனிதனுடைய சிறப்பு என்பது என்ன? பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வது. எங்கிருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த பயணத்தை உள்ளுணர்வாக பெற்றுக் கொள்ளுதல், அந்த பயணத்தை நானாக உணர்ந்து கொள்ளுதல், அந்த எங்கிருந்து வந்ததோ அதே இடத்திலே போய் சேர வேண்டும். கடல் நீர் நீராவியாகி மேகமாகி மழையாய் பெய்கிறது. இந்த மழை மறுபடியும் எங்க போறது? வாய்க்கா, ஆறு எல்லாம் சேர்ந்து கடல் எங்க போய் கரையும்? கடலில் தான் சென்று விடும். அதே மாதிரிதான் நாமளும் எங்கிருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சோமோ இந்த பயணத்தை அங்கேதான் முடிக்க வேண்டும். இந்த பேரறிவே உணர்ந்த அறிவு நிலையின் நிறைவுதான் அயமாத்மம் பிரம்மம். இப்ப 4வது மகா வாக்கியத்துக்கு வந்துட்டோம். இந்த 4வது மகா வாக்கியம் என்பது அயமாத்மம் பிரம்மம், அதர்வண வேதத்திலே உள்ள தத்துவம். அப்போ 3 அறிவுகளை தாண்டி, 3 அறிவுகளும் ஒன்றுதான் என்று இப்ப உணர்ந்துட்டோம். 4வது அறிவு என்ன? அயமாத்மம் பிரம்மம். அயம் என்றால் மாறிக்கொண்டிருப்பது, சேஞ்சிங். ஆத்மா, ஆத்மா என்பது இறைவன், உள்ளம், எல்லாம் ஒண்ணுதான். இது சிற்றறிவு, அது பேரறிவு. இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. அப்ப மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா, மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மான்னா என்னன்னா ஆத்மா பரிணாம தத்துவத்தில் மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள். ஓரறிவு தாவரத்திலிருந்து, 2 அறிவு புழு பூச்சியாக, 3 அறிவு எறும்பு வண்டுகளாக, 4 அறிவுகளாக, 5 அறிவாக, 6வது அறிவாக மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் எல்லாம் பிரம்மத்தினுடைய நிலைகள் தான். பிரம்மம் தான் ஓரறிவு, பிரம்மத்தினுடைய ஓரறிவு உணர்வு, பிரம்மத்தினுடைய 2வது நிலை அறிவு, பிரம்மத்தினுடைய 3வது நிலை அறிவு. அப்படி பிரம்மன் தான் 6 அறிவாக நானாக வந்திருக்கிறேன். அயமாத்மம் பிரம்மம். பிரபஞ்சத்தில் மாறிக்கொண்டிருக்கின்ற பரிணாம நிலையில தன்மாற்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கிற எல்லா உயிர்களும் அல்லது அதற்கு முன்னாடி இருந்த பஞ்சபூதங்கள் அத்தனையும், இறைத்துகள் இருந்து விண், பஞ்சபூதங்கள், உலகங்கள், பேரண்டங்கள், உயிர்கள், ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் அந்த தன்மாற்றம் அடைந்த நிலைகள் அத்தனையுமே பிரம்மம்தான் என்ற ஒரு உள்ளுணர்வு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரம்மம் என்ற கடலுக்கு நடுவில தான். அப்போ பிரம்மத்துக்கு நடுவில் வாழ்கின்ற நானும் பிரம்மம், எனக்கு சுத்தி இருப்பதும் பிரம்மம். பிரம்மம் என்பது அன்பு, ஆனந்தம், அமைதி. அந்த உண்மை பெறுவதே இது முற்றறிவு. அப்ப அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம எல்லாம் தாண்டி எல்லா நிலையிலும் கடந்து எங்கு பார்த்தாலும் அது காணும் இடமெல்லாம் நாம் இன்று வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். பாரதியாருடைய கவிதை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாம் இன்று வேறில்லை. அப்போ அந்த நிலை உணரும் போது எவ்வளவு பெரிய ஞான நிலையில பாரதியார் எல்லாம் நீச்சல் அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த வாழ்க்கையே அனுபவ அறிவு. அப்ப அந்த வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்திருக்கு, பாரதியார் வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்திருக்கு. அது துன்பமயமான வாழ்க்கையிலும் ஆனந்தத்துல அப்படியே மிதந்து கொண்டு இருந்திருக்காங்க. இதுதான் உண்மையான ஆனந்த நிலை.
அந்த பேரறிவு, அதுதான் அயமாத்மம் பிரம்மம். பேரறிவிலிருந்து உதயமாகிய அண்ட சராசரங்கள் அத்தனையும் தன் பயணத்தை நிறைவு செய்யும் போது அந்த பேரறிவே அந்த இடத்திலே நான் கரைய வேண்டும் என்ற உண்மை நிலையோட வாழ்வது, இதுதான் அயமாத்மம் பிரம்மம். இதற்கு தடையாக இருப்பது என்ன? இந்த ஆத்மா அந்த நிலை அடைவதற்கு தடையாக இருப்பது என்ன? உலகியல் பயணத்தின் போது நமக்கு தடையாக இருப்பது என்ன? இந்த புலன்களின் வழியாக இந்த ஆத்மா எங்கே இந்த உடலை கெட்டியது, உடலை இந்த சூக்குமமான சூக்குமமான ஆத்மா உயிர் ஸ்தூல நிலையில உடல்ல இருக்கு. இந்த ஸ்தூல நிலையில உடல் ஸ்தூல நிலையிலே உருவாக்கப்படிய இந்த பிரபஞ்சத்துல தனக்கு தேவையான பல பொருட்களும் இருக்கு, உணவு இருக்கு, காற்று இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தன்னை மாதிரி உள்ள உயிர்களை அதையும் பார்க்கணும். அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு பஞ்ச கருவிகளே உடலில் உருவாக்கி விட்டது. அதான் கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 கருவிகளின் வழியாக இந்த ஆத்மாவினுடைய அலைகள் காந்தம், இந்த உயிரினுடைய அலைகள் காந்தம், இது வெளியேறி அந்த ஸ்தூல பொருட்களோட ஒரு இணைப்பு ஏற்படுத்தி கொள்கிறது. இந்த புலன்களுக்கும் அந்த பொருட்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த இணைப்பின் பேரு தான் பாசம், பற்று. இந்த பாசம் என்று சொன்னாலே அதுக்கு பேரு கயிறு என்று பேரு. பற்று என்று சொன்னாலே அதுல ஒட்டி கொள்கிறது என்று பேரு. அதோட ஒட்டி கொள்கிறது. அப்ப இந்த பாச பிணைப்பினால, பற்றினால என்னாவது இந்த ஸ்தூல பொருட்களோட இந்த ஆத்மா இணைந்து கொள்கிறது. ஸ்தூல பொருட்களின் பல தன்மைகளே இந்த ஆத்மா தனக்கு மேல்பதிவாக ஏற்படுத்தி கொள்கிறது. அப்போ தலையில வைக்கிற வீட்டு மாதிரி ஒரு கூடையில 4 செங்கல்லு, 8 செங்கல்லு, 10 செங்கல்லு, ஒரு 1000 செங்கல் வச்சு அந்த தலைக்கு எப்படி பாரமா இருக்கோ, அதே மாதிரி இந்த தூல பொருட்களோடு இருக்கக்கூடிய பற்று ஆத்மா தனக்கு மேல ஒரு போர்வையாக ஏற்படுத்தி கொள்வதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆத்மா அங்கே பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னை சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவுகளிலிருந்து தன்னை விடுபடுத்தி வைக்க முடியுது. அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு, இந்த செங்கல் மேல கீழே மாட்டிக்கிச்சு. இப்ப அது தன்னிலிருந்து வெளியேற்ற முடியல, பதிவுகளை வேற்ற முடியல. அப்ப என்ன வந்து இந்த ஆத்மா மேலும் ஸ்தூல பொருட்களோட தான் இணைந்து இருக்கும், இந்த பூலகத்தோட தான் இணைந்து இருக்கும். அதுதான் அதிலிருந்து விடுபடுவதற்கு தன்னைத்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டு, தவத்தினால் மன வலிமை ஏற்படுத்தி கொண்டு, தற்சோதனையின் மூலமாக தன்னை ஆராய்ச்சி செய்து கொண்டு, இந்த பிரபஞ்ச தத்துவங்களே ஆராய்ச்சியின் மூலமாக, விளக்கத்தின் மூலமாக, குருவிரான் மூலமாக உணர்ந்து கொண்டு, அந்த தத்துவங்களில் அந்த பற்றுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விடுபடுத்தி கொண்டு, முதல்ல தன் தேவையில்லாத குணங்களையும் தேவையில்லாத பற்றுகளையும் தன்னிலிருந்து வெளியேற்றி கொண்டு, தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு, தனக்கு மேலே இருக்கின்ற அந்த பாரத்தை, போர்வையை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து எழுந்து கொண்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு, இந்த ஆத்மா இந்த உண்மை நிலையை என்னைக்கு உணர்ந்து தன்னை தூய்மையாக தன்னை உணரக்கூடிய நிலை ஏற்படுகிறதோ அந்த உண்மையான நிலைக்கு பெயர் தான் முக்தி. முக்தி என்றால் வேறு ஒன்றும் பேர் கிடையாது. முக்தி பெற்றார் அப்படின்னா விடுதலை பெற்றார். அவர் எல்லாத்திலிருந்து தூய்மை பெற்று விடுதலை ஆகிட்டார். ஆத்மா விடுதலை, இதுதான் மோட்சம். முக்தி, மோட்சம், வீடு பேரு. அப்போ வீடு பேர் என்றால் ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாகும் போது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாடு இருக்காது. தூய்மையானது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா தூய்மையாகும் போது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாடே இருக்காது, வித்தியாசமே இருக்காது. கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறோம், அதுல வேற ஏதாவது கலர் சேர்த்து குளத்திலிருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சுத்தமான தண்ணி. ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் இங்கு ஊத்திட்டு வச்சா அது கலர் மாறுது. அதே மாதிரி ஆத்மா கலர் மாறிடுச்சு. இப்ப நல்ல தண்ணி ஊத்தி அது தூய்மைப்படுத்தி மறுபடியும் அந்த கடல் அது குளத்திலே ஊத்தி விட்டால், அந்த ஏரியிலே ஊத்தி விட்டால், ஏரி தண்ணியும் கிளாஸில் இருந்த தண்ணியும் ஒன்றாகிவிடும். இந்த ஆத்மா பரமாத்மாவோட இந்த முக்தி என்ற மோட்ச நிலைக்கு சென்றுவிடும். அப்ப ஜீவன் வாழ்கின்ற காலத்திலே அந்த நிலை அடையும் போது பரமாத்மா என்பது சாந்தி, அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு, பூரணம்,
அந்த நிலை இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு, அதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? முதல்ல இந்த தத்துவத்தை முழுமையாக உணர வேண்டும். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்ந்ததாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. இந்த பிரம்ம வித்தை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது வேதாந்தம். வேதாந்தம் என்றால் படிக்கிறது, உரைகளை பேசுவது, உரையாடுவது. இதனால இந்த வேதாந்தம் என்ற உன்னதமான பராவித்தை கிட்டிடாது. வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. தான் அதுவாய் நாம் அதுவாக மாற வேண்டும். அதற்கு தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, இதுதான் முக்தி மோட்சம் என்ற குணநலப்பேறு. நாம் அதற்காக தான் இந்த வேதாத்திரியத்தில் இணைந்திருக்கிறோம். வேதாத்திரியத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பயிற்சி செய்து கொஞ்சம் உணர்ந்த பிறகு, முழுமையாக உணர வேண்டியதில்லை, உணர்ந்த நிலையில முடியாது, கொஞ்சமாவது உணர்ந்த பிறகு மேலும் உணர்வதற்கு முயற்சி செய்து கொண்டு நாம் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்துவதே குருவுக்கு செய்யக்கூடிய தொண்டு அல்லது குருவுக்கு செய்யக்கூடிய மதிப்பு, குரு தட்சிணை. அந்த வழியிலே வேதாத்திரிய தாசர்களாகிய, வேதாத்திரிய சீடர்களாகிய நாம் அனைவரும் இந்த சமுதாயத்துக்கு இந்த உண்மை நிலையை விளக்குவதற்கு நாம் அனைவரும் தூண்டுகோலாக, கருவிகளாக இருந்து கொண்டு செயல்படுவோம் என்று அனைத்து மெய்யன்பர்களையும் கேட்டு வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.